வணக்கம் அந்தோனி நலப்புறைகள். நம்ம மரிதாஸ் கையில் வச்சுருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, வஞ்சரம் கருவாடு துண்டு. அதாவது வஞ்சரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அதை தாண்டி வஞ்சரம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அந்த கறி துண்டு மாதிரி அழகாக துண்டு துண்டாக இருக்கா, இதுதான் செகண்ட் குவாலிட்டி. நம்ம இதை ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லி விற்கிறதில்ல, இதுதான் செகண்ட் குவாலிட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒரு வித்தியாசம் கிடையாது. ஐஸே படாமல் கருவாடு வஞ்சரம் மீனில் கருவாடு செஞ்சால் பட்டரை வச்சா அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஐஸ் பட்டிருந்து அது ஐஸ் வச்சு கருவாடு செஞ்சால் அது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஐஸ் பட்ட மீனில் கருவாடு செஞ்சால் செகண்ட் குவாலிட்டி. ஐஸ் படாத மீனில் கருவாடு செஞ்சால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அப்படி டேஸ்ட்லாம் எந்த வித்தியாசம் வராது. என்ன இது வந்து ஒரு 80% கரையும், அது வந்து 100% கரைஞ்சிரும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது பொரிச்சு திங்க நல்லாயிருக்கும், அதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும், தொக்கு வைக்க நல்லாயிருக்கும், குழம்பு வைக்க நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக குழம்பு வச்சா வேறு லெவலில் இருக்கும், இதுவும் குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எந்த வஞ்சரம் கருவாடு வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.